செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு முன்கூட்டியே 3 மணிக்கு தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நவீத் இணைகிறார். அவரிடம் பேசலாம். நவீத், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் எதற்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? விஜய் 4 மணிக்கு பேசக்கூடும்னு சொல்லப்பட்டிருந்தது. அது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்தின் இந்த 2வது மாநில மாநாடு இன்று மதுரையில் பாரபத்தியில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு முதலே ஏராளமான மக்கள் மாநாட்டு திடலில் வருகை தந்திருந்த நிலையில காலை முதல் இந்த 80% மேற்பட்ட மக்கள் இந்த மாநாட்டு திடலில் அவர்களுடைய கூட்டமானது அதிகரித்து வருகிறது. இந்த மாநாட்டுக்கு வரும் மக்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் கட்சியின் தலைமை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. குடிநீர், உணவுகள் என அனைத்தும் அவர்களுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத வகையில் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் தான் இந்த மாநாடு திடலுக்கு விஜய் சரியாக 3 மணிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்துள்ளதால் அவர்கள் அனைவரும் பத்திரமாக வீடு திரும்ப இந்த மாநாட்டை 7 மணிக்குள்ளாக விஜய் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல இந்த மாநாடு திடலுக்கு வரும் தொண்டர்கள் மற்றும் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது. அவர்களுக்கு இந்த உணவு, தண்ணீர் அவை அனைத்தும் சரியாக தட்டுப்பாடு இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள், அதே போல இந்த தன்னார்வலர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மாநாட்டு வரும் மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவும் விஜய் அவர் ஆலோசித்து இந்த அறிவுறுத்தலை விடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த மாநாட்டுக்கு வருபவர்கள் மது அருந்துவிட்டு இந்த மாநாட்டு திடலுக்குள் வரக்கூடாது. மது அருந்திருந்தால் அவர்கள் யாரும் இந்த மாநாட்டு திடலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல இந்த மாநாட்டில் மற்ற மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை தருவதன் காரணமாக அவர்கள் அனைத்தும் திரும்ப இந்த மாநாடு முடிந்து அவர்கள் வீடு திரும்ப வேண்டும். அதற்காக விஜய் விரைவாக 3 மணிக்கு மாநாட்டு திடலுக்கு அவர் மக்களை சந்தித்து அதன் பிறகு 4 மணிக்கு பேச தொடங்குவார் எனவும் இந்த மாநாட்டை 7 மணிக்குள்ளாகவே விஜய் முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. காயத்ரி, இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்றும் பெறுவது எதிர்பார்க்கப்பட்ட மத்தியில கடந்த மாநாட்டில் விஜய் இந்த கட்சியின் இலக்கு, அதே போன்ற இந்த கட்சியின் எதிரிகள் யார் என்பது குறித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டில் அவர் முக்கிய தீர்மானங்களையும் இந்த மாநாட்டில் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் சமீப காலமாக இந்த 1967, 77ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலை குறிப்பிட்டு அவர் பேசி வருகிறார். அதே போலதான் இந்த மாநாட்டிலும் அவர் இந்த 1967, 77ஆம் ஆண்டு தேர்தலை மையமாக வைத்து இந்த 2026ஆம் தேர்தலை குறித்து விஜய் நேரடியாக மக்களிடையே பேச இருப்பதாகவும் இந்த தேர்தலில் விஜயின் களம் என்ன, அவர் எவ்வாறு செயல்பட போகிறார், எந்த கூட்டணியின் அவரது எதிர்பார்ப்பு என்ன என்பது பற்றி எல்லாம் மக்களிடையே பேச இருக்கிறார். முக்கியமாக அவர் பல தீர்மானங்களை இந்த மாநாட்டில் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காயத்ரி, நன்றி நவீன்.